எல்லாம் கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா ரஜினி ரசிகர்கள். ரஜினி படம் வெளியாகும் தினத்தை தீபாவளியா ஒரு பொங்கலா கொண்டாடிட்டு இருக்கிறவங்க ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் தான். ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஹோட்டல்ல சர்வர் வேலை பாக்குறவங்க, கூலி வேலை பாக்குறவங்க போன்ற சாமானிய ரசிகர்கள் தான் வேர்வை சிந்தி உழைச்ச காசுல ரஜினிக்கு கட் அவுட் வச்சோம், கொடி தோரணங்கள் கட்டியும் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருங்களை கோலாகலமான இடங்களா மாத்துறாங்க. கபாலி படத்துக்கும் இப்படிதான் பல ரசிகர்கள் கபாலி திரையிடப்பட்ட திரையரங்குகளை அலங்கரிச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட ரசிகனுக்கு கபாலி படத்தை பார்க்குற வாய்ப்பு இப்போது மறுக்கப்பட்டிருக்கு. கபாலி படத்தை வாங்கிய விநியோக நிறுவனங்களான ஜாஸ் சினிமாஸ் மற்றும் ஏஜிஎஸ் ஆகிய 2 கார்ப்பரேட் கம்பெனிகளும் முதல் 3 நாளைக்கு கபாலி படத்தை ரஜினி ரசிகன் பார்க்க முடியாதபடி செஞ்சுட்டாங்களாம். அதாவது இன்ஃபோசிஸ், கோக்னிசன்ட், ஏர்டெல் போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளும் ஒவ்வொரு காட்சியும் மொத்தமா வித்துட்டாங்களாம். இதனால கபாலி படத்தை 3 நாட்களுக்கு பொதுமக்கள் யாருமே பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. சென்னையில இருக்க ஏறக்குறைய எல்லா தியேட்டர்களையும் இதே நிலைமை தான். எல்லா காட்சிகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரவாத்து விட்டதா அறிஞ்ச ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காசி தியேட்டர்ல நேத்து அதிகாலை முதல் காட்சி கபாலி படம் பார்க்க காத்திருந்த ரஜினி ரசிகர்களுக்கும் இதே நிலைமை தான். டிக்கெட்டே வழங்கப்படல. மொத்த டிக்கெட்களையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வித்துட்டதா சொல்லப்பட்டதை கேட்டதும் கடுப்பாய் போயிட்டாங்க ரஜினி ரசிகர்கள். நாங்க கஷ்டப்பட்டு கொடி தோரணம் கட்டுவோம், டிக்கெட்டை கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்கிறீங்களா அப்படின்னு ஆவேசம் அடைஞ்ச ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் காசி தியேட்டர்ல வச்சிருந்த பேனர் எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம்.